ஒரே ஒரு தவறு. முன் கருச்சுருக்கம். தினேஷ், 27 வயது, கல்லூரி பேராசிரியர். பார்கவி, அந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவி. அவள் ஒரு சாதாரண மாணவியாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவளை தனிப்பட்டவளாக மாற்றின. அவர்கள் இருவரும் எதிர்பாராத விஷயங்களில் சிக்கிக் கொண்டனர். தினேஷ் எப்போது பார்கவியிடம் பேசினாலும் ஏதோ அர்த்தமுள்ள வார்த்தைகள், வழிமறிக்கப்பட்ட அர்த்தங்கள் அவளை நெருடியது. கலாச்சார விழாவுக்கான பொறுப்பு தினேஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் பார்கவிக்கும் அவருடன் நேரம் செலவிடும் சூழல் உருவானது. நிகழ்ச்சி நிரலை வாங்க பார்கவி தினேஷின் கேபினில் தனியாக நின்றிருந்தாள். அப்போது தினேஷ் பார்கவி, நான் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். பார்கவி அவர் என்ன பேசப் போகிறார் என்று உற்சாகத்தோடு காத்திருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் ஒலிபெருக்கியில் அறிவிப்பு வந்துவிட்டது. தினேஷின் சொற்கள் மறுபடியும் பாதியிலேயே நிற்க பார்கவி அவரது எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் மாட்டிக்கொண்டாள். இனி அத்தியாயம் 4. பார்கவி, நான். தினேஷின் குரல் மெதுவாக நிதானமாக கேட்டது. அவள் உள்ளம் பதறியது. அவர் என்ன சொல்ல வருகிறார்? அடுத்த நொடியில் ஒலிபெருக்கியில் அறிவிப்பு ஒலித்தது. கலாச்சார விழாவின் ஒத்திகைகள் நாளை காலை துவங்கும். அனைவரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பார்கவி ஒரு நிமிடம் நின்று கொண்டிருந்தாள். தினேஷ் சொல்ல வந்தது முடிவதற்குள் அறிவிப்பு அவரை சிதறடித்துவிட்டது. அறிவிப்பு முடிந்தவுடன் ஒரு நொடி அமைதி நிலவியது. தினேஷ் பார்கவியை பார்க்க பார்கவி அவரிடம் பதிலாக கேட்டாள், சார். தினேஷ் ஒரு நிமிடம் யோசித்தார். ஆனால் அப்போது வெளியிலிருந்து யாரோ உள்ளே வந்து விட்டார்கள். சார், விழா ஷெட்யூல், நிகழ்ச்சி நிரல் தயார். பார்க்கலாமா? தினேஷ் பார்கவியை கவனிக்க முடியாமல் ஆவணங்களை பார்த்து கவனம் செலுத்தினார். பார்கவி உள்ளபடி மூச்சு விட்டுவிட்டு மெதுவாக வெளியே வந்தாள். அவர் என்ன சொல்ல வந்தாரோ? ஏன் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் பாதியில் நிற்கிறது? அடுத்த நாள் கலாச்சார விழா ஒத்திகை முழுவீச்சில் தொடங்கியது. கல்லூரி வளாகம் மாணவர்களின் ஆற்றல் மற்றும் தயாரிப்புகளால் மின்னியது. தினேஷ் ஒத்திகைகளை கவனித்தார். ஆனால் பார்கவி மட்டும் விழா பற்றிய கவனத்தை விட தினேஷ் சொல்லாமல் விட்ட விஷயத்திலேயே அதிகமாக சிக்கிக் கொண்டிருந்தாள். நிகழ்ச்சி நிரலில் பார்கவியின் நடனம் இருந்தது. ஆனால் அவளுக்கு இன்னும் சந்தேகம்தான். அது இதற்காகத்தான் தினேஷ் சார் என்னிடம் பேச முயன்றாரா? ஒத்திகை முடிந்து மாலை நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் வெளியேறிச் சென்ற பிறகு பார்கவி மட்டும் அந்த இடத்தில் நின்றிருந்தாள். அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த கேள்விக்கான பதிலைத் தேடி. அந்த நேரத்தில் தினேஷ் நேராக அவளிடம் வந்தார். பார்கவி அவரை பார்த்தவுடன் உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றாள். தினேஷ் பார்கவியை நேராக பார்த்துவிட்டுச் சொன்னார், நாளைக்கு விழாவுக்குப் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்கவியின் மனம் திடீரென்று வேகமாக இயங்கத் தொடங்கியது. இவர் என்ன சொல்லப் போகிறார்? ஏன் இப்படி ஒவ்வொரு முறையும் இதனால் நான் தவிக்கிறேன்? தொடரும்.